ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருவாடு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான். இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்களும் கம்மியான நேரமும் இருந்தாலே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், தண்ணி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவாடு பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு ஒன்று எடுத்து தலையும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பொருட்கள் தான். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக சோம்பும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா குமுளாங்குட்டி கருவாடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி ஒன்று வச்சுக்கலாம். பாத்திரம் சூடேறினதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயில் சூடேறின உடனே அதில் கொஞ்சமாக சோம்பும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வரணும். உப்பு எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா கருவாடுலேயே இருக்கும். அதே வெங்காயத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். கருவாடு சட்டுனே வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்த வெங்காயத்தோட கருவாடு எப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. இந்த டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், கருவாடு பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.